வணக்கம். இன்று உலகம் முழுவதும் வரலட்சுமி நோன்பு கும்பிட இருக்கும் என் சகோதரிகளுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் என்னென்னா, கணவன் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வரலட்சுமி நோன்பை கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பூவும் பொட்டும் இது இயற்கையில் நம்ம பிறந்த உடனே வயசுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணப்பெல்லாம் அம்மா அப்பா வச்சது, இது விரும்பி வச்சது. அதனால் இடையில சில பண்பாடுகளாலேயும் அது மறுக்கப்பட்டது. அது எப்படியோ இருந்துட்டு போகட்டும். நீங்கள் யாரெல்லாம் கும்பிடணும்னா யார் வேணாலும் கும்பிடலாங்க. வரலட்சுமி நோன்பை வீட்டில் இருந்து கும்பிட முடியாதவங்க என்ன செய்யணும்னா, இந்த ஒரு பாக்கெட்டில் மஞ்சள் குங்குமம் இந்த கண்ணாடி வலையெல்லாம் போட்டு ரெடிமேடாக விற்கிது. அதை வாங்கிட்டு போய் கன்னிகா பரமேஸ்வரி கோயில் இல்லைன்னா ஒரு மாரியம்மன் கோயில் எங்கேயோ ஒரு அம்மன் கோயிலில் போய் வச்சு நீங்கள் இதை படைச்சி ஒரு 5 உங்களால் முடிஞ்சது 5 பெண்கள் இல்லை 9 பெண்கள் அப்படி இல்லைன்னா 11 பேருக்கு கொடுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலையா இல்லை உங்கள் பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலையா, நல்ல வரன் கிடைக்குங்க. இது ஒரு புராண கதைகளில் மட்டும் இல்லைங்க, இது உண்மை. இந்த வரலட்சுமி நோன்பு கும்பிட்றதுனால இந்த பலன் நிச்சயமாக உண்டுங்க. இல்லாமலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் பெண்களுக்கு நிறைய பூ வாங்கிட்டு இன்றைக்கி பூ வாங்கி கொடுங்க. அப்புறமேலுக்கு என்னென்னா சிம்பிளாக ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு கோயிலில் எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு கொடுங்க. நான் இப்போ என்னென்னா நான் வீட்டில் படைக்கலை. நான் இந்த வரலட்சுமி நோன்பை படைக்கும் பொழுது ஒரு திருவிழா மாரி இருக்கும். எங்கள் வீட்டில் 100-200 பேர் குறையாமல் எல்லாருக்கும் வச்சு கொடுப்பேன். எல்லோரும் வருவாங்க. புடவை துணிமணி ஜாக்கெட்டு இதெல்லாம் வச்சு கொடுத்தேன். அதனால என்றைக்குமே இல்லை. எனக்கு 3 பெண்ணுக்கும் நல்ல கணவன் தான் கிடைச்சாங்கங்க அவங்களுக்கு. அதனால் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் இந்த ஆடி மாதம் ஒரு வருஷத்தில் ஒரு தடவை தான் இருக்குது. இந்த நாளை இந்த ஒரு நல்ல நாளை வரலட்சுமி நோன்பு இருக்கிறனால வீணடிச்சிடாதீங்க. இன்றைக்கி போய் அந்த லட்சுமிக்காக வணங்குங்க. என்றைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களுக்காக உங்கள் பெண் குழந்தைக்காகவும் உங்கள் பையனுக்கும் நல்ல வரன் நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த நல்ல நாளில் வரலட்சுமி நோன்பு இருக்கிற நல்ல நாளில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இறைவனை விளக்கேற்றி கும்பிட்டா, நீங்கள் விளக்கேற்றி கும்பிட்டாலே போதும். கடவுளை ஒரு நிமிஷம் நினச்சி கும்பிடுங்க. நல்லதை செய்யுங்க, நல்லதை நினைங்க. இன்னைக்கு இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் என் சகோதரிகளுக்காகவும் என்னுடைய சகோதரர்களுக்காகவும் அனைவருக்கும் நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன்.